துணிச்சலாக ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படி வெட்ட முடியாது. தொடர்ச்சியாக அவன் கீழே சரிந்து விழுகிற அளவுக்கு தொடர்ச்சியாக ஒரு 20 இடங்களில் வந்து வெட்டு இவன் மீது கொடுமான ஒரு வெட்டு ஏற்படுகிறது. அப்போ சார் வீடியோ எடுத்து ரசிக்கிறாங்க சார். அது வெட்டினது பாருங்க, விட்டுறான் பிடிக்கிறான் பாருங்க. அப்படின்னும் பொழுது அப்போ அவனுடைய மனநிலை, இந்திக்காரன் இவன் ஏதோ ஒரு மொழியை பேசுறான், அதனால இவனை வச்சு நம்ம ஒரு சீனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் அந்த ரீல்ஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுக்கிறானுங்க. சம்பவத்தை பண்ணிட்டு இவனுக்கு என்ன பண்ணலாம், இவனுக்கு எவ்வளோ இல்லிட்ரேட்டாக இருப்பான்னு பார்த்துக்கோங்க. இவனுக்கு இதை போஸ்ட் பண்ணுறானுங்க. அதுக்கு என்ன எவ்வளோ லைக் கிடைச்சிருக்கும் என்னன்றதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு எவன்லாம் லைக் கொடுத்தானோ அவனெல்லாம் பிடிக்கணும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். அந்த திருவள்ளூர்லேருந்து திருத்தணி வந்த ட்ரெயினில் ஓடும் ரயிலில் ஒரு கஞ்சா போதையில் இளைஞர்கள் ஒருத்தனை, அதாவது வடநாட்டுக்காரன் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சுராஜுங்கிறவனை ரீல்ஸ் பண்ணுறான். ரீல்ஸ் மோடில் அவனை கத்தியால் வெட்டி அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ட்ரெயின் இன்னொன்று பின்னாடி போய் அவனை உயிரோட வச்சு வெட்டியிருக்காங்க சார். என்ன சார் கொடுமை? இந்த வழக்கு எப்படி சார் போகுது? இல்லை, இப்போ இது வந்து சென்னையிலிருந்து போன ஒரு சப்பர்பன் ட்ரெயின். அந்த சப்பர்பன் ட்ரெயினில் திருவள்ளூர்லேயே எங்கேயோ இந்த பசங்க ஏறுறாங்க போல இருக்கு. இவனும் அந்த வட மாநிலத்தை சார்ந்த மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த 4 பேரும் சிறார்னா வந்து 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய 16-17 வயசு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்க. இந்த 4 பேரும் வந்துட்டு அது கஞ்சா போதையில் இருந்தாங்களா, எந்த போதையில் இருந்தாங்கன்னு தெரியல. மருத்துவ அறிக்கை பார்க்கின்ற பொழுது தான் அது தெரியும். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு பொது வாகனங்களில் பயணிக்கின்ற பொழுது, பொதுன்னும் போது ஒரு ஷேர் ஆட்டோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேருந்தாக இருக்கட்டும். இப்போ கூட ஒரு ரயில்வே துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டால், நைட்டில் யூடியூப்பில் பாட்டு கேட்கறது போகிறது வரதெல்லாம் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயில் பயணங்களில், இரவு நேர பயணங்களில் வந்துட்டு 10 மணி 12 மணிக்கு மேலே என்ன பண்ணுறோம், பாட்டை வச்சுக்கிறது, இல்லை ஏதோ படத்தை சவுண்டாக வச்சுக்கிட்டு எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வரும்பொழுது ரயில்வே துறை அதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பேருந்தாக இருக்கட்டும், இப்போ கோயம்பேடுலேருந்து போகிற அரசு பேருந்துகள் எங்கே வேணா இருக்கட்டும், அந்த பேருந்தில் பயணிக்கின்ற பொழுது ஒரு டிசிப்ளினே டெக்கோரத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக. நிறைய பேர் அதை வந்து என்ன கேட்டிங்கன்னா, சர்வசாதாரணமாக, அதாவது அடுத்த ஸ்டாப்பிங்கில் ஏற போகிறவனுக்கு இங்கேயே சீட்டு பிடிப்பான். ஆமாம், இந்த சண்டைலாம் நிறைய நடந்திருக்கு. அது மாதிரி பெண்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரயில் பயணங்கள் அப்படின்னும் போது அது வந்து சீக்கிரமாக போய் ஒரு ஊருக்கு போகணுமா, அதுக்காக தான் வந்து ரயில் பயணங்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி வந்து இந்த ரூட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை டு திருத்தணி ரூட்டில் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அரசு ஊழியர்கள், ஏகப்பட்ட பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் பயணிக்கக்கூடிய மிக முக்கியமான, சென்னைக்கும் உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்திற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது இந்த ரயில் போக்குவரத்து தான். கண்டிப்பாக. உங்களுக்கு தெரியும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு அங்கேருந்து இப்போ கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருவள்ளூர்லேருந்து சென்னை ரீச் பண்ணோன்னா அவங்களுக்கு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. அதுவும் காலையில் டைமில் ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது டிராஃபிக். அப்படி இருக்கும் பொழுது அந்த ரயில் பயணங்களை நம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் வட மாநில தொழிலாளர்கள்னு பொறுத்தவரையிலும் அவன் பஸ்ஸு பிடிச்சோ இல்லை ஷேர் ஆட்டோ பிடிச்சோ நின்று போக மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சல ரயில் பயணங்கள் தான். ட்ரெயினில் ஏறுவானுங்க, போயிட்டே இருப்பானுங்க. இப்போ கூட நடுவில் ஒரு ராமேஸ்வரமோ இங்கேயோ போகும்போது டிக்கெட் எடுக்காமல் போயிட்டானுங்க. ஆமாம், அங்கே போய் கேட்கும்போது என்ன சொல்லிட்டானுங்க, ஜெய் ஹோ அப்படின்ட்டு போயிட்டானுங்க. இவனில் ஃபைனும் வாங்க முடியல, ஒன்றும் வாங்க முடியல. அது மாதிரியான ஒரு டீமு. ஆனால் இந்த பையன் ஏதோ வேலை நிமித்தமாக அவன் வந்து போகும்போது என்ன பண்ணான்னா, இவங்க அந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்து மிக வருந்தத்தக்க ஒரு வீடியோ. கார்த்தி சிதம்பரம்லாம் கூட வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. எனக்கு அது இப்படி நடந்துகிட்டு இருக்கு, கடினமாக, அதாவது இரும்பு கரம் கொண்டு இதை நாம் அடக்க வேண்டும், ஏன்னா நாங்கள் காங்கிரஸ் கட்சி உங்கள் கூட இருக்கோங்க அப்படின்னு ரொம்ப சூடாலாம் பேசியிருக்காப்புல. அது சரியான ஒரு செயல் தான். ஏன்னு கேட்டால், அரசாங்கம் இதை வந்து ஊக்கப்படுத்த போகிறது கிடையாது. அரசாங்கம் இதை வந்துட்டு பண்ணுங்க அப்படின்னு அமைதியாக இருக்க போகிறதில்ல. அங்கொன்று ஒரு சம்பவம் நடக்குது. ஆனால் அந்த சம்பவங்களுக்கு நம்ம கொடுக்குற பதிலடி, காவல்துறை மூலமாக நம்ம எடுக்க போகிற ஸ்டெப்ஸு, இதெல்லாம் கடினமாக இருக்கும்போது தான் நாளைக்கு இன்னொருத்தர் யோசிப்பான், இவன் எல்லாம் மைனர்னும் போது இதில் வேற ஒருத்தர் பையன் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன் படிக்கும் பொழுது இவங்க வண்டியில் ஏறுறாங்க. பொதுமக்கள் நிறைய பேர் இருந்த ஒரு ரயில் அது. அந்த ரயிலில் வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற வகையில் இவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டால், இப்போ தேர்ட் பார்ட்டி கூட எடுக்கல, யாரோ 3வது நபர் வீடியோ எடுக்கல, அவனுங்களே ஒரு வீடியோ எடுக்கிறானுங்க. அவன் கீழே உட்காந்துருக்கும் போது அதை சுற்றுறான். அதுவும் இல்லாமல் நிறைய கேங்காக பிரிந்து, அதாவது சென்னையில் ஒரு சில சம்பவங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணவங்களாம் என்ன பண்ணாங்க கேட்டால்,
ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரும்போது அப்படியே ஒதுங்கி 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 சபர்பன் போயிடறான். ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் அப்படியே ஒரு செட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்குது. அங்கே நிறைய குழுக்களான அந்த ரவுடிசம் டீம் எல்லாம் கூட இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். கொண்டுமா பல டீம் சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு சம்பவங்களில் இறங்குறது, அவங்கள ஊக்குவிப்பது, அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறது, அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அவன் தம்பி கீழே உட்காந்துருக்கான் ஒருத்தன். அதை வட மாநில ஆளாக இருக்கட்டும், யாரோ ஒரு மனிதன், அவனை நம்ம வட மாநிலத்தால் போது வெளியாலும் சொல்லும்போது ஒரு இந்தியன் கண்டிப்பாக அப்படின்னு அவனுக்கு தான் அப்படி பார்க்குறானுங்க. யாரே வட மாநிலத்தை அதை நம்ம பார்க்க முடியாதுல்ல, நம்மளுடைய சகோதரன் அவன். அப்படி இருக்கும்பொழுது அவனை கீழே வச்சு என்ன பண்ணாங்க, இன்னும் ஃபஸ்ட்டு சும்மா ரீல்ஸ் பண்ணும்போது அவன் கீழே உட்காந்துருக்கான். அவன்கிட்ட கத்தியை கொண்டு போய் சுற்றுறானுங்க, இதை டிஸ்டர்ப் பண்ணும்போது அவன் ஏன்பா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச மொழியில் அவன் பேசுகிறான். பேசும்போது இவனுங்க புரிஞ்சுக்கிட்டானுங்க, இவன் இந்திக்காரன், இவன் ஏதோ ஒரு மொழியை பேசுகிறான், அதனால் இவனை வச்சு நம்ம ஒரு சீனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுக்கிறானுங்க. ஏற்கனவே காவல்துறை பல்வேறு விஷயங்களில் சொல்கிறாங்க. இந்த ரவுடி பசங்களை பற்றி பெருமையாக பேசுகிறது, வீடியோ போடுறது, செத்து போனவனை பற்றி பயங்கரமாக புகழ்கிறது, இந்த சம்பவம்லாம் பண்ணக்கூடாதுப்பா, தப்புப்பான்னு சொல்லி நடுவில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தென் மாவட்டத்தில் ஒரு சிலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுச்சு. அதை ஃபாலோ பண்ணணும். கிளியராக வந்து இந்த சமூக வலைதளங்களை வந்து முடக்கிற வேலையில் முக்கியமாக இறங்கணும். ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்களை அவதூறு பேசுவது, சினிமா துறையை சார்ந்தவர்களை அவதூறு பேசுவது, பத்திரிகையாளர்களை அவதூறு எதுனாலும் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அதை நம்ம கண்டுபிடிக்குமா? எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கருத்துக்களை, ஒரு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை, ஒரு பெரியாருடைய கருத்துக்களை, ஒரு அப்துல் கலாமுடைய கருத்து, இப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அது ஒரு 50 பேர் கூட பார்க்க மாட்டான். ஆனால் இப்படிப்பட்ட போக்கிரிகளை பற்றி பதிவுகளை நீங்கள் போடும் பொழுது அவர் இதை செய்தார் அதை செய்தார்னு போடும்போது அது 1 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பார்க்குறான். அப்போ அதற்கு காட்டுகிற ஆர்வம் ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு காட்டப்படுறது கிடையாது. அப்படி தான் வந்து இவனுக்கு இந்த ஒரு ரீல்ஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு நினைச்சதே தப்பு. பலமுறை எடுத்து போட்டிருக்காங்க. அதான் கிரிமினல் இன்டிமிடேட். அப்போ பலமுறை போடும்போது அதுக்கான அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்களாம் அதை பார்க்கணும். நம்ம ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டோம். சமூக வலைதளங்களில் தவறுதலாக, அதாவது வேண்டுமென்றே வந்து ஆபாசமாக வழிபாட்டு முறைகள், எல்லாருடைய வழிபாட்டு முறை சொல்கிறேன், இந்த வழிபாட்டு இல்லை, எல்லா வழிபாட்டு, கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இல்லை வேற்று மத இந்துக்களாக இருக்கட்டும், இவர்களுடைய வழிபாட்டு முறையை கொச்சைப்படுத்துவதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். 2வது சமூக வலைதளங்களை இன்விஜிலேட் பண்ணுவதற்கு ஒரு குழு அமைக்கப்படணும். அந்த மனு வந்து 1003/6/2022 நினைக்கிறேன், 2021-22 நான் தான் மனுதாரர். அதில் மிக தெளிவாக ஒரு உத்தரவு போடப்பட்டுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெட்டிஷன் அலோவாச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. அதில் மிக தெளிவாக ஒரு உத்தரவு போட்டாங்க. ஒவ்வொரு காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் அதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்காங்க. அதே மாதிரி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் திருவள்ளூர், இல்லை அதே மாதிரி ராணிப்பேட்டை, இந்த மாதிரி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அலுவலகத்திலையும் இந்த இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கு இந்த மாதிரியான போஸ்ட்லாம் போடுறவங்களை வந்து கண்காணிப்பதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறோம். குறிப்பாக மனுதாரர் மனு செய்த பிறகு நாங்கள் இத்தனை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறேன்ற ஒரு கவுண்டிங் கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில். அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஏகப்பட்ட வீடியோக்கள் இவங்க தொடர்ந்து பண்ணியிருக்கான் அப்படின்னும் பொழுது இது வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கண்டினியூஸாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னும் போது இது எந்த வகையில் பாதிக்கும்? இது அந்த வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு ஹீரோயிசம் மாதிரி தெரியும். அப்பா அம்மா கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒரு வெல் டு டூ ஃபேமிலியாக இருந்திருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான செயல்கள் என்ன கேட்டால் இவனை அடுத்த தலைமுறை குற்றவாளியாக உருவாக்கிட்டு இருக்கு. அடுத்த தலைமுறை பட்டதாரியை உருவாக்கலாம் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், சண்டை போடுறோம், சட்ட ரீதியாக வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். பல மனுக்கள் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாலும் நம்ம விடுறதே கிடையாது, சண்டை போடுறோம், நீதிமன்றத்தில் போய் ஏதாவது ஒரு உத்தரவு வாங்கி மக்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுன்னு போராடுறோம். ஆனால் இந்த பசங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா, அடுத்த தலைமுறை ரவுடிசமாக உருவாகணும், அடுத்த தம்பி நான் தான்டா ஆள் தெரியும்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் போனோம். இதில் வந்து என்ன கேட்டால் சாதி ரீதியாக ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடப்பானுங்க, ஒரு பக்கம் மத ரீதியாக பிரிஞ்சு கிடப்பான், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவனையில் வச்சே இந்த ரவுடிசம் பண்ணுறது, அடிதடி பண்ணுறது, வெட்டுறது பண்ணுறதுன்னு ஒரு டீம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு டீமில் இந்த பசங்க இருக்கானுங்களா? ஏன்னா சார் ஒரு விஷயம் நல்லா கேளுங்க, துணிச்சலாக ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படி வெட்ட முடியாது சார். அதுதான் சார். ஏன்னா இது மரமோ காய்கறியோ கிடையாது, ஒரு மனிதனை, ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனை போயிட்டு நம்ம வெட்டுறோம் சார். நம்ம இவ்வளோ பார்க்குறோம், ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறதெல்லாம் போய் பார்க்குறோமா, பார்க்கும்போது அப்பயே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. குழந்தை குட்டியெல்லாம் கூப்பிட்டு போனால் மறைச்சி கூப்பிட்டு வந்துடுறோம், ஐயோ அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் இது டைரெக்டாகவே வந்து இந்த பையன் அங்கே தடுக்கிறான். அந்த ரயிலுக்குள்ளேயே மூவிங் ட்ரெயின்லேயே ஒரு விஷயம் நடக்குது. இந்த ட்ரெயின் போய் நின்ன உடனே என்ன பண்ணுறாங்க, இவனை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு பாலடைஞ்ச ஒரு காம்பவுண்டு ஏரியா மாதிரி இருக்குது, அதில் கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கான காதில் எங்கேயோ ஒரு வெட்டுறானுங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவன் கீழே சரிந்து விழுகிற அளவுக்கு தொடர்ச்சியாக ஒரு 20 இடங்களில் வந்து வெட்டு, இவன் மீது கொடுமான ஒரு வெட்டு ஏற்படுகிறது. அப்போ இது இந்த சிறார்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது?
இந்த ஆயுதத்தை உடனே இவங்க வந்து எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் நேத்து தான் எடுத்திருக்காங்களா? கிடையாது. இல்ல இவர்கள் ஏற்கனவே பல வழக்குகள்ல ஏதாவது தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார்களா? இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை காவல்துறை ஆய்வு பண்ணணும். ஒண்ணு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எடுத்தோன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எடுத்தோன்னு அப்படி போக முடியாது. ஆமா. போய் வெட்டவும் முடியாது ஒருத்தன் மேல. அது என்ன போதையாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஏதோ மாத்திரை இருக்குன்றான், பவுடர் இருக்குன்றான், என்னென்னவோ சொல்றானுங்க. ஆனா அது எல்லாத்தையும் எப்பன்னு கேட்டா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின் பொழுது இந்த மாதிரி சம்பவம் அவர் அந்த தம்பி தாக்கப்பட்ட தம்பி வந்து மிக கொடூரமான முறையில் வந்து அவர் சரிந்து விடுகிற அளவில் இவங்க பல்வேறு இந்த 4 நபர்களும் சேர்ந்து இந்த சம்பவத்தை பண்ணுறாங்க. சம்பவத்தை பண்ணிவிட்டு இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு எவ்வளோ இல்லிட்ரேட்டாக இருப்பான்னு பார்த்துக்கோங்க. இவனுக்கு இதை போஸ்ட் பண்ணுறானுங்க, சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன எவ்வளோ லைக் கிடைச்சிருக்கும் என்னன்றதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு எவன்லாம் லைக் கொடுத்தானோ அவனெல்லாம் பிடிக்கணும். கண்டிப்பா சார். அவனும் இது மாதிரி அவனும் இது மாதிரியான ஒரு விஷயத்தில் இருப்பான். அவன் நாளைக்கு அவனும் அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை செய்வதற்காக போவான். இன்னைக்கு நிறைய தெரியும், பாயசம் குடிக்கிற மாதிரி ரீல்ஸ் போடுறான், மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி ரீல்ஸ் போடுறான், பாம்பை பிடிக்கிற மாதிரி ரீல்ஸ் போட்டு செத்து போனோம் 10-15 பேர் இருக்கான் சார் லிஸ்ட்டில். ஆமாம். நல்ல பாம்பை பிடிக்க போகிறேன்ட்டு, விஷமான கட்டுவிரனை பிடிக்க போகிறேன்ட்டு கையிலே பிடிச்சி அது திரும்பி கொட்டி உடனே செத்துருக்கான். அப்படிலாம் வந்து விபரீதமான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தவனுங்க சமூக வலைதளத்தில் பைத்தியகாரத்தனமா இன்னைக்கு என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு கேட்டால், ஒரு மனிதனை வெட்டுவோம், அதை ரீல்ஸ் போடுவோன்ட்டு உச்சபட்சமாக இவங்க ரீல்ஸ் பைத்தியமாக இருக்கானுங்க. அப்படி இருக்கும்பொழுது 4 சிறார்களும் வந்து ஒரு சம்பவத்தை செய்கிறானுங்க. இதில் வந்து அவர் குற்றுயிரும் குலையுருமாக அவர் இன்னைக்கு வந்து செக்யூர் பண்ணுறாங்க. சிறிது நேரத்தில் காவல்துறை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணும்போது அதில் ஒரு நபர் வந்துட்டு என்ன கேட்டால் படிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பெயிலில் விட்டாங்க ஒரு பையனை. 3 பேர் மட்டும்தான் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய இந்த சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் அந்த ஒரு நபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் அவர் படித்து இந்த சமூகத்தை காப்பாற்றணும், இந்த சமூகத்துக்காக அவர் போராடணும், அவர் நாளைக்கு வந்து அது செக்கிழுத்த செம்மல் மாதிரி வரப்போகிறதோ இல்லை வந்து யார் வரப்போகிறதோ கிடையாது. அது எப்படி தான் இவங்க அந்த கிரவுண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்களோ தெரியாது, உள்ளே நம்ம போக முடியாது. ஏன்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு சிக்கலான அவங்க ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. அந்த ஐடியா அப்படியே வந்து அவர் ஏன்னா அவர் நாளைக்கு படித்து ஒரு அப்துல் கலாமாக ஒரு அம்பேத்கராக மிகப்பெரிய ஒரு தலைவராக வரப்போகிறார். அதனால் அவரை விட்டாங்க. அவர் வெளில வந்து என்ன பண்ண தெரியல, நான் வந்துட்டு தெரியல, என்னால் கிட்டே வர முடியாதுல்ல அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைக்குள்ளே தான் அவன் போவான். அடுத்ததாக இந்த 3 பேர் அங்கே போய் அங்கே இருந்திருக்காங்க. அங்கே பார்க்கும்போது அதே ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய வேறு இடம் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்துக்குள்ள இங்கே தான் போடுறாங்க செங்கல்பட்டில். நாகப்பட்டினத்துலேருந்து 2-3 பேர் இங்கே போட்டிருந்தாங்க. அது ஒரு வழக்கு நம்ம நடத்தணும், ஜுவனைல் கேஸு. இங்கேருந்து என்ன பண்ணால் தூக்கி அங்கே போடுவான். இப்போ இவங்க திருத்தணி பகுதியை சார்ந்தவர்கள் இன்றைக்கி அங்கே போகிறாங்க செங்கல்பட்டில். அங்கே ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக சார். இன்னும் 1 வருஷம் தான், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் வச்சுக்கலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு தகுந்த தண்டனை, நீங்கள் இப்போ ஜுவனல்ன்றதுக்காக வருத்தப்படுறோம், மாற்று கருத்து கிடையாது, ஐடென்டிட்டியை வெளில சொல்லக்கூடாது, இதெல்லாம் இருக்குது, எல்லாம் ஓகே சூப்பர். ஆனால் இவர்களை சரிப்படுத்த போவது யார்? நீதிமன்றத்தினுடைய பேச்சை இவங்க கேட்கறது இல்லைங்க. எந்த ரவுடிசமோ எந்த ஒரு மேலமை நீதிமன்றம் சொல்கிறத கீழமை நீதிமன்றம் கேட்கறது கிடையாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய 1000 தீர்ப்புகளை நான் அப்படியே சொல்ல முடியும். எதையுமே கீழமை நீதிமன்றங்கள் கேட்கறது கிடையாது. மெரிட் ஆஃப் த கேஸை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெரிட் ஆஃப் த கேஸ் எதுவும் பார்க்கறல. நீ 1 கோடி ரூபா ஏமாத்திரியா, 50 லட்ச ரூபா கொடுத்தா உனக்கு பெயில் போ அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு. அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு டைம் ஃப்ரேமும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆன்டிசிபேட்டட் பெயில் எவ்வளோ நல்ல வந்து முடிக்கணும், ஒரு பெயில் அப்ளிகேஷன் என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது சிறார் மீது ஏகப்பட்ட பாதுகாப்பு அவர்களுக்கு வழங்கணும், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அது தற்செயலாக நடந்த சம்பவம். ஏதோ ஒரு சம்பவம் திடீர்னு அடிச்சு ஒருத்தனை அடிச்சுட்டா, மண்டையை உடஞ்சிட்டா, ரத்தம் உடஞ்சிச்சு, அந்த பையனுக்கு 16 வயசு 17 வயசுனா பரவாயில்ல. இது திட்டமிடப்பட்ட ஒரு வீடியோ எடுத்து ரசிக்கிறாங்க சார். அது வெட்டினது பாருங்க, விட்டுறா பிடிக்கிறான் பாருங்க அப்படின்னும் பொழுது அப்ப அவனுடைய மனநிலை மாறி இருக்கிறது. அந்த மனநிலை வந்து சரி செய்யணும் அப்படின்னா அது காவல்துறை தான் பண்ண முடியும். இத்தனை பசங்க 4 பேருக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய வெளிமாநிலத்தை சார்ந்த ஒரு தம்பி. அந்த தம்பிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா சும்மாவே குதிப்பானுங்க, தெரியல. ஆமா, எங்கேயோ இப்போ வந்து மோடி சொன்னாரு சார், அம்பத்தூர் பக்கத்துல வந்து வடமாநில தொழிலாளர்லாம் சேர்ந்து காவல்துறையை சார்ந்தவர்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துருக்கோம். அப்பயே எல்லாம் அமைதியாக இருந்தானுங்க. ஆனால் இது மாதிரி சம்பவம் கிடைக்கின்ற போது என்ன பண்ணுவாங்கட்டா, ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களை கொச்சைப்படுத்துவர்கள் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. உடனே என்ன பண்ணுவான், என்னங்க சட்டம் ஒழுங்கு ஒன்றும் சரியில்லைங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கொடியை எடுத்து பிடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கான வாய்ப்பை யார் விடுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பசங்க 16 வயசு 17 வயசு ஆயிடுச்சுன்னா அவனை இன்விஜிலேட் பண்ணுறது கிடையாது. நம்ம இருக்கிற காலத்துலலாம், நம்ம படிக்கிற காலத்தில் அந்த ஏஜில் இருக்கும் போதெல்லாம் பக்கவா எங்கே இருக்க, எப்படி இருக்க, எப்போ வரும், எப்போ போவ, இதை பாட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம கதையை கொடுத்துட்டு வருவோம்.
சொல்லுவான். ஆமா. ஆனா இன்னைக்கு இவனுங்க ஃபுல்லா கதையிலே இருந்துட்டானுங்க. இவனுங்க இப்ப வந்து ஆயுதத்தை எடுத்து இவர்கள் என்ன போருக்கு போகிறாங்களா? சரி ஆயுதத்தை நீ எடுத்துட்டப்பா. என்னோட கருத்தை நான் சொல்றேன். எடுத்துட்டு போய் பாகிஸ்தான் பார்டர்ல விட்டுருங்கன்றேன். 17 வயது. இப்ப வந்து அத நம்ம இது சொன்னோம் இல்லையா? அது பேர் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ராணுவத்திற்காக பயிற்சி எடுக்கிறதுலாம் மாணவர்கள் எவ்வளோ பேர் ஆமா, ஆமா. கலந்துக்கிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் ஏன்னா ஆயுதத்தை இப்பயே பிடிச்சிட்டான். அப்ப இவனை நிறுத்த நேரடியாக முடியாது. பாகிஸ்தான் பார்டர்லயும், ஜம்மு காஷ்மீர் பார்டர்லயும் இவங்கள போயிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சு, இவங்களுக்கு ஒரு டீம் வச்சு அங்க விட்டுருங்க. அப்படி விட்டாதான் இவங்க திருந்துவாங்களே தவிர, இவன் அப்பாவுக்கு திருந்த மாட்டான், அண்ணனுக்கு திருந்த மாட்டான், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க திருந்த மாட்டான், சொல்ற வழக்கறிஞரோட பேச்சுக்கு திருந்த மாட்டான். அப்படின்னும் பொழுது இவன் அவனுடைய குடும்பத்திற்கு மட்டும் ஒரு கெட்ட பேரை உருவாக்கல, ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறான், காவல்துறைக்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்துறான். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகி வந்துகிட்டே இருக்கு. வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் போட்டாங்க, சமூக வலைதளங்களும் போட்டாங்க. அது மாதிரி வீடியோக்களை சர்க்குலேட் பண்ணுறதே ஒரு அஃபென்ஸ் தான். அதையே தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த பசங்களுடைய ஃப்யூச்சர் எப்படிப்பட்ட ஃப்யூச்சராக இருக்கும். ஏன்னா இவர்கள் இப்போ சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சீர்திருத்த பள்ளியில் போயிட்டு ஐயா சொல்லுங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறியா, இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. கிடையாது. வாமச்சி போமச்சின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி அங்கே ஒரு சிண்டிகேட்டை போட்டு வர போகிறாங்க. ஆகவே சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற வகையில் யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அது சிறாராக இருக்கட்டும், பெரிய ஆளாக கூட இருக்கட்டும், அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது காவல்துறையினர் அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுத்தாலும் என்ன பண்ணுங்க, அவங்க சிறார் போய் அவங்கள போய் இது மாதிரி தண்டை அடிக்கிறீங்க, கொள்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். ஆனால் இதையெல்லாம் மீறி அவர்களை சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது உச்சபட்ச அதிகாரம் படைத்திருக்கின்ற நீதிமன்றத்தின் கையில் தான் இருக்குது. அவர்களே இப்போ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், அவர்கள் மீதான தண்டனை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க வந்து விசாரணை போவாங்க, சாட்சி. ஏன்னா இது வந்து வீடியோ ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதனால் எல்லாருமே கன்விட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பொது வழியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பொது வழியில் எல்லாருக்கும் கோவம் வரும் சார். எவன் கத்தி எடுத்தாலும் வெட்டும் சார், புரியுதா? நீங்கள் எடுத்தாலும் வெட்டும், நான் எடுத்தாலும் வெட்டும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காக நம்ம எப்பயுமே கத்தி வச்சுட்டு சுத்த முடியும்? ஏதோ ஒரு சிக்கல்கள், ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும் பொழுது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை பிளைண்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்போது சண்டை போட்டு தான் ஆகணும்ல. இப்போ ரயில் பயணங்களில் போகும்போது ஒருத்தர் குடும்பத்தோடு வந்திருப்பார், குழந்தைகள் இருந்திருக்கும், பெண்கள் இருந்திருப்பாங்க. அப்போ இவர்கள் கையில் பெண்கள் கிடைத்தால் என்ன ஆகிடும்? இப்படிலாம் நமக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தல. அப்படி இருக்கும்பொழுது கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர்களுக்கு என்ன பண்ணு கேட்டால் அவர்களை திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. அவனுங்க அடுத்த கட்டம் போய் மிகப்பெரிய குற்றவாளிகள் ஆகிறதுக்கு முன்னாடி அவனில் வந்து இந்த ஷெல்டர் ஹோம்லேயே வச்சு இவங்களை நல்ல முறையில் ஒரு அறிவுரை சொல்லி இவர்களுக்கு நல்ல அறிவை வழங்கி அதை போய் நீதிபதிகள் வந்து இப்போ நம்ம வெளியில் பேசிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். நீதிபதிகள் நேரடியாக அந்த சிறார்களை சந்தித்து இந்த மாதிரி செயல்கள் செய்யக்கூடாது. அடுத்த கட்டம் வேறு மாதிரி போயிடும் இல்லையா? இன்றைக்கி பல வழக்குகளில் நான் ஹீரோன்னு சொல்லிட்டு சுற்றினவங்க, எனக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களிலும் நம்ம வழக்கு நடத்துகிறோம் சார், மேக்சிமமாக நடத்துகிறோம். அந்த வழக்குகளில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஜாம்பவான்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் இன்றைக்கி சிறையில் நிறைய பேர் இருக்காங்க, வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, வந்து பார்க்கலன்னு கஷ்டப்படுறாங்க. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதுக்கு காரணம் கேட்டால் அந்த சிறு வயதிலிருந்தே அவர்கள் வைத்திருந்த ஒரு கூடா நட்பு அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போயிடுச்சு. அது மாதிரி இந்த தம்பிகள் ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாங்க, அது மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். அதற்காக அவர்கள் வந்து நீதிமன்றத்தை வந்து எப்படியும் நீதிமன்றத்தில் பெயில் போடுவான், எல்லாம் போடுவான். நீதிமன்றத்திற்கு போகின்ற போது நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தால் மட்டும்தான், ஏன்னா காவல்துறை வந்து அடிக்க முடியாது இந்த சப்ஜெக்டுக்குள்ள இறங்கி ஆமாம். அப்படின்போது நீதிமன்றம் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு மட்டுமே இப்படிப்பட்ட குற்றவாளிகள் பயப்படுவார்கள், பயப்பட முடியும். நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படணும். நம்ம வந்து ரொம்ப டெவலப் ஆகி போயிட்டோம் சார், இப்படி சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தால் சார், இப்படி இருந்தால் சார். ஆனால் என்ன தெரியுமா, பின்னாடி திரும்பி பார்த்தா அதே இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு கவுன்சிலிங் மாதிரி எடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் பெற்றோர் இருப்பாங்க இல்லையா? அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணி யாரோ ஒருத்தன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டிங்க, அதே ஒரு லோக்கலில் இருந்தால் அடிச்சு என்ன இருக்கும், பழிக்குப்படி சண்டை நடக்கும்ல. அப்படி இருக்கும் பொழுது இதை வேறு மாநில பிரச்சனையாக உருவாக்கிய காரணத்திற்காக இவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இவங்களை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படின்ற ஒரு பள்ளியில் சேர்த்துருக்காங்க. அங்கே போய் நீதிபதிகள் வந்து அவர்களுக்கு என்ன கேட்டால் அறிவுரைகள் வழங்கி அவர்கள் இனிமேலும் இப்படிப்பட்ட சம்பவத்தில் ஈடுபடக்கூடாது என்பதை உறுதி செய்யணும். அதே போல் காவல்துறை சட்ட ரீதியாக என்னென்ன பண்ண முடியும், இந்த வழக்கில் எப்படிலாம் ப்ரூவ் பண்ண முடியும், வழக்கை எப்படிலாம் ப்ரூவ் பண்ண முடியும், அந்த ஸ்டெப்பில் போகணும். நிறைய வழக்குகளில் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்குது. ஒரு வழக்கில் வந்துட்டு
ஒரு ஆய்வாளருக்கு வந்து 2 மாதம் சிறை தண்டனை, கடுமையான சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டால் நீதிமன்றத்தில் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ நீதிமன்றத்தில் ஒரு பொய் சொல்கிறது என்ன வந்து கேட்டால், என்டையர் ஜுடிஷியரியை சார்ந்த நீதிபதி ஒரு தீர்ப்பு வச்சிருப்பார் மண்டக்குள்ள, அதையே குழப்பி டெசிஷனை மாற்றுறாங்க இல்லையா? அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ரொம்ப ஷார்ப்பாக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வழக்கில் பிடிச்சிடறாங்க. பிடிச்சி ஒரு ஆய்வாளருக்கு 2 மாத சிறை தண்டனை விதிக்கிறாங்க, ஃபைன் விதிக்கிறாங்க. அப்படி இந்த வழக்கில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கடுமையாக இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் மீது இது எதற்காக செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது தான் அடுத்த கட்ட பொதுமக்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எதிர்க்கட்சிகள் இன்றைக்கி பேசுகிறாங்க, போகிறாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க, வேறு வழி கிடையாது, ஆயிடுச்சு சம்பவம். இருந்தாலும் அடுத்து இனிமேல் ஒரு சம்பவம் நடக்கூடாது அப்படின் போது இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் போது தான் இது மாதிரி இன்னொரு வாட்டி நடப்பது தடுத்து நிறுத்தப்படும். இல்லை சார், இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ அந்த அளவுக்கு ரீல்ஸ் பண்ணுற அளவுக்கு வெட்டுறாங்க சார், என்ன மனநிலையில் வெட்டியிருப்பாங்க? ஏன்னா நார்மல் மனநிலையில் இருந்தால் கண்டிப்பாக அது மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சமாவது யோசனை தோணும். ஆனால் அவங்க ரசித்து வெட்டுறாங்கன்னா அப்போ உண்மையிலே கண்டிப்பாக போதிலான. ஆமாம்மா, அது வந்து அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நேரடியாக வந்து நார்மலாக இருக்கிற பர்சன் ஒரு பர்சன் அப்படி பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் அப்படிப்பட்ட என்ன ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரக் இருக்கும். இவங்களாம் இமிடியேட்டாக கைது செய்யப்பட்டாங்க. அந்த யூரின் டெஸ்ட் பண்ணாலும் க்ளீனாக மாட்டிப்பாங்க. அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்பாங்க போலீஸு. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் மண்டே பொழந்துருச்சுங்கிறாரே, பொழந்துருச்சு அப்படின்னா திரும்ப விட்டுறான் சார். ஆமாம், அப்படி இருக்கும்பொழுது அது வந்து இந்த போதை சம்பவங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான். என்ன இவங்களுக்கு எங்கே போதை இதில் நிறைய மேட்டரில் இவங்க மாட்டுறாங்க. ஆமாம், நீ ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்க, அது மிகப்பெரிய அஃபென்ஸு. ஒருத்தரை வெட்டியிருக்கீங்க, பொது வழியில் கத்தியை பயன்படுத்துகிறீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா போதையில் இருந்திருக்கீங்க. அது மது போதையா, இல்லை கஞ்சா போதையா, இல்லை வேறு ஏதாவது மெத்துக்குன்னு யூஸ் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வாங்கியிருப்பாங்க, இது எங்கேருந்து வாங்கியிருப்பாங்க. இந்த கூட்டு சதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடைசியாக ஒருத்தர் இப்படி காட்டினார். அப்படின்பொழுது இவர்களுடைய கூட்டு சதி சார், இது நம்ம சொன்ன மாதிரியே இது ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியோ தெரில. இது கண்டினியூஸாக ஏதாவது ஒரு சம்பவங்கள் ஈடுபட்டிருக்காங்களான்றது காவல்துறை இப்போ ஆய்வு பண்ணுறாங்க. சுற்றுறவங்க இன்னைக்கு நேரத்தை சுத்தம் பண்ணாங்களே சார். ஆமாம், அது அவ்வளோ அசால்ட்டாக வந்து சுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்பொழுது இது அந்த போதை கலாச்சாரத்தில் வந்து இவங்க போய் சிக்கியிருப்பாங்க. எல்லாருமே சார் போதையில் போயிடுறாங்க, அது கிடையாது. புரியுதா? ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 100 பேர் கம்பல்சரி போதைக்குள்ளே தான் இருக்கா. அது ஏதாவது ஒரு போதையை வச்சுட்டு சுற்றுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு டீம் தான் இந்த டீமு. இதனால் காவல்துறை தான் எங்களுடைய விசாரணை வளையத்தில் வச்சுருக்காங்க. அவங்கள உடனே வந்து என்ன பண்ணாங்க, விசாரிக்கப்பட்டு குடும்பத்தினருக்கு, ஏன்னா இப்போ வந்து பேரண்ட்டு தான் இதில் முக்கியமான ரோல். ஜுவனல்னு ஆகிட்ட பிறகு பேரண்ட்டு தான் எல்லாத்துலேயும் போய் நிற்கணும். கண்டிப்பாக இவனை பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த அம்மாவும் அப்பாவும் போய் இப்போ அலையணும். எங்கே ஜுவனல் போர்டுக்கு போகணும், அடுத்து பெயிலுக்கு போனோம், அங்கே உடனே கொடுத்துருவாங்களா. போனோம், வாங்க சார் ஒரு சின்ன பையன் பாவம் தெரியாமல் கையை பிடிச்சி இழுத்துட்டார், இவருக்கு பெயில் அப்படின்னா கொடுக்க போகிறாங்க கிடையாது, வச்சு செய்வாங்க போனோம் கொஞ்சம் நாளைக்கு. அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் திருந்த வேண்டும் என்று சொன்னால் சட்டம் மட்டுமே இவர்களுக்கு பாடத்தை புகட்ட முடியும். மற்றபடி வேறு எதுக்கும் இவங்க பயப்பட மாட்டாங்க. ஆகவே சட்ட ரீதியாக இந்த பாதிக்கப்பட்ட தம்பிக்கு வந்து ஒரு ரெமெடி கிடைக்கணும். அதே நேரத்தில் சட்ட ரீதியாக இந்த சம்பவத்தை செய்தவர்கள் கடுமையான தண்டனைக்குள்ளாக்கப்படும் தான் நம்மளுடைய கருத்து சார். கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.